வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள். நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. 40 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உச்சத்தை அடைய போகிறீங்க. அந்த உச்சத்தை அடையிறதுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவான் இருக்க போகிறார். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீதி நேர்மை அப்படின்னு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு வெளிப்படை தன்மையோடைய இருக்கிற குணங்களை கொண்டவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பலவீனங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைஞ்சிருக்க வேலையில் கடந்த 7-8 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திச்சிருப்பீங்க. அந்த போராட்டங்களில் நிறைய ஏமாற்றங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா என்னப்பா நான் இவ்வளோ உழைக்கிறேன்னு எனக்கு மட்டும் எந்த ஏற்றமும் இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் மாறப்போகுது. அந்த ஏமாற்றங்கள்லாம் இப்போ மாற்றமாகி உங்களுக்கு முன்னேற்றமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முடங்கி கிடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வெற்றி பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் பகவானின் மந்திரமான ஓம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி, புதன் பகவானை 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானை வணங்குறப்ப என்ன ஆகுனா அவரோட முழு அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனின் அருளும் தேவைப்படுது. அதற்கு ஓம் மாதவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரமும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது முற்றிலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், அதே போல் உங்களோட பொருளாதார நிலை இந்த கால நேர சூழலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு அது மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த பதவி உயர்வுக்காக நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதற்கான பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்க போகுது. இதுவரை பார்த்தீங்கன்னா இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்க போகுது. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம், அதாவது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் அந்த பதவி உயர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. அடுத்து தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலாக இருந்தால் அந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ விருத்தி அடையும். அந்த தொழில் வியாபாரத்தில் கடன் அது மாதிரி பிரச்சனைகள் இதுவரை இருந்தாலும் அந்த கடன் மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேரடி கண்காணிப்பில் எல்லா விஷயத்துலையும் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான சரியான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது தொழில் தொடங்கின மாதிரி இருந்தால் இந்த கால நேரத்தில் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி உங்கள் தொழில் வியாபாரத்தில் வர தடைகளையும் தாமதத்தையும் விலக்கி உங்கள் தொழில் வியாபாரத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் மட்டுமே நம்ம தனியாக பார்க்குறப்ப நீங்கள் இந்த கால நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் லாபங்கள் குறைந்தாலும் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது வாழ்க்கையில் யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திருமணம் மற்றும் குடும்பம் சார்ந்த உறவுகள் இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணத்துக்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமாக தான் இருந்திருக்கும். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. இந்த முயற்சிகள் கைகூடி வரப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களும் சாதகமான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுது. அந்த எதிர்ப்புகள்லாம் விலகி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த வரனை தேடி பிடிக்கிறதுக்கான கைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் ரொம்பவே அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாதல் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ற கடவுள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி வணங்க. அப்படி நெய் விளக்கு ஏற்றி வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதனின் அருள் ஆசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வணங்க. அப்படி புதன் பகவானை வணங்குறப்போ புதன் பகவானோடைய அருள் ஆசி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பயிற்சிகள், அதாவது இந்த மந்திரங்களை சொல்லி வந்து கடவுளை வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு 100% நேர்மறையான ஆற்றலும் அதே போல் நம்பிக்கை அளிக்கும் விஷயங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரகங்கள் இருக்குது. இதே வேளை இந்த கிரகங்கள் இப்படி இருக்க வேளை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள்லாம் நம்ம இதுவரை பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக சீரிசம் 3, 4 பாதம். இந்த வாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வர நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற அனைத்து விதமான காரியங்களும் 90% மேலே காரியங்களில் வெற்றிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெற்றிகளானது உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். இப்படி விட்டு கொடுத்து போகிறதா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து நன்மை பயக்கும். அதே போல் விட்டு கொடுத்து பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு ஏற்படும். இந்த உறவானது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வ நம்பிக்கையானது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதன் மந்திரத்தை மட்டும் இல்லாமல் ஓம் மாதவாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி கடவுளை வணங்க. கடவுளின் முழு அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இந்த கால நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து அவ்வப்போது சிறு சிறு தடங்கல்கள் அங்கங்கே உண்டாகலாம். ஆனால் அந்த தடங்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்தாலும் அந்த தடங்கல்களை மீறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான எண்ணம் அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நிறைவேறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேறும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் சிறு காலதாமதங்கள் இல்லை சிறு தடங்கல்கள் தடுமாற்றங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐம் ஷவுங் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. இந்த மந்திரமானது உங்களுக்கு இங்கே வருது இல்லையா, தடைகள், தடுமாற்றங்கள், தடங்கல்கள் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விலக்கி உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், நன்மை அப்படிங்கிறத கொண்டு வந்து தரும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த அலைச்சல்களை தாண்டி தான் நீங்கள் சாதிக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைச்சல்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அலைச்சல்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுனா வெகுமதிகளும் நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிற நல்லோர்களோட உறவு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல்
போல அவங்களோட சந்திப்பானது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சீரும் சிறப்புமா பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மகன் மகள் மூலியமா இந்த கால நேரத்தில் நீங்க நிறைய நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்று கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா இருக்கு. அதற்காக நீங்க புதன் மந்திரமான ஓம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க. அந்த பூதாய மந்திரம் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும். இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல கடலில் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.